வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. எல்லாருமே படிச்சிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த 70 டேஸ் பிளானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் வந்து நெறையா பேர் ரெஸ்பான்ஸ் குடுக்கல. ஸோ வந்து அத நீங்க ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்கணும். ஓகேங்களா? 70 டேஸ் குரூப் 4க்கு வந்து நீங்க படிக்கிறீங்களா? இல்ல குரூப் 4க்கு நீங்க வந்து படிக்கிறீங்களாங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா, குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, புது சிலபஸ் மாறினதுக்கப்புறம் அந்த குரூப் 2 நடந்துச்சுல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்வி வந்து யூனிட் 7க்கு புக்கிலேருந்து பார்த்தோம். ப்ளஸ் வந்து குரூப் 4க்கும் அதே மேஜராக அந்த தலைப்பு வந்து என்னென்ன தலைப்புலாம் கம்பேர் பண்ணி படிக்கணும், புது புக்கு பழைய புக்கு எது எது எங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் அதே யூனிட் 7 தான். ஆனால் யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு தான். ஏன்னா அந்த 70 டேஸ் பிளான் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்ஃபிடென்ட் நீங்கள் படித்தா இந்த மார்க்லாம் வருங்கிற கான்ஃபிடென்ட்க்கு தான் இந்த மாதிரி புக் ப்ரூஃப் போடுறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, புது சிலபஸ் மாறினதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? குரூப் 2 தரத்தில் அந்த எக்ஸாம் வந்து எப்படி படிக்கணும், அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட கொஷின். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்தந்த தலைப்புலேருந்து வந்திருக்கு. எப்படி கொஷினை ஹேண்டில் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து இருக்கும். அதேமாரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது யூனிட் 7க்கான மேஜராக ஃபஸ்ட்டு ஒரு 15 கேள்வி எங்கே கேட்குறாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கேட்ட கொஷினாக ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் சிலபஸில் யூனிட் 7ல். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து திருக்குறளில் நான் ரெகுலராக நேற்றே நான் சொன்னேன். திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கேள்வி கேட்குறாங்க. அறநூல்களில் இதில் 1 கேட்டிருக்காங்க. ஏன் இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே திராவிட மொழியில் 3 கேட்டாங்க. சரிங்களா? திராவிட மொழியில் 3 கொஷின் கேட்டனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்களில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து எப்படினாலும் வரலாம். சில நேரம் திராவிட மொழிகளில் 2 கேள்வி கேட்பாங்க, அறநூல்களில் 3 கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி எப்படினாலும் கேட்பாங்க. ஆனால் இந்த தலைப்புகளில் இருந்து தான் கொஷின்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? தேவனை பாவனார் பெருஞ்சித்திரனார் ஒரு பேரு அப்படி படிக்கணும்னு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2மே ஒரே இதை கேட்டாங்க. அப்புறம் வீரம முனிவர் ஜி போப்லாம் ஒரு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதே தலைப்புக்குள்ளே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், டிகேசி புதுசாக சேர்ந்துருக்கவங்க, ருத்ரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருங்கோம் 40 மார்க்குக்கு. அதெல்லாம் வந்து ஒரு கேள்விங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் தான் இதில் 15 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைப்பில் திருக்குறளில் மேஜராக 5 கேள்வி, மித்த எல்லாத்துலேயும் 1 2 கூட தான் குறையலாம். சரிங்களா? ஆனால் தலைப்பு இதிலேருந்து வருதுங்கிறதா நம்ம ப்ளூ பிரிண்ட் மெத்தட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4/8/2025 சரிங்களா? அதில் அந்த எக்ஸாமோட கொஷின் தான் நம்ம இப்போ அதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் புக் ப்ரூஃப் வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து 2 எக்ஸாம் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து 4 எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேங்களா? குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா தரத்தில் குரூப் 2 எக்ஸாம் ஒன்று, அதே டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 4 எக்ஸாம். அதில் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம 2 எக்ஸாமுக்குரிய இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதில் 2 இது பார்க்க போகிறேன். 2 இதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அடுத்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4/8/2025 நடந்த எக்ஸாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருக்கடகம் எடுத்துட்டால் இது வந்து நம்ம பழைய புக்கில் தான் படிக்கணும், புது புக்கில் வந்து கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து மேஜரால் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து நான் நேற்றே எனக்கு சொல்லியிருந்தேன். திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத 6th 7th அது 2 ஒரு பேரு, அப்புறம் வந்து 10th வந்து தனியாக 3 கொஷின். இந்த 3 இதை படித்தாலே மினிமம் வந்து 3 கொஷின் வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பாருங்கள், திருக்குறளில் 4 கேள்வி கேட்குறாங்களா, திராவிடத்தில் 3 கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி அறநூல்கள் திராவிடத்தில் 3 கேட்டாங்கன்னா மித்தல அதில் 1 ஒரு 14 கேள்வி மொத்தம். சரிங்களா? கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 சிலபஸையும் நம்ம வந்து இந்த கேட்ட கொஷினை வந்து இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ புது புக்கு பழைய புக்கு 2மே ஒரு சேர தான் படிக்கணும். சரிங்களா? யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு 2மே கம்பேர் பண்ணி எந்தெந்த தலைப்பு எங்கெங்கே இருக்குது. இப்போ திராவிட மொழினா 9th புக்கில் இருக்கும், அது பழைய புக்கில் வந்து அவ்வளோவா கண்டென்ட் இருக்காது, 9th புக்லேயே தெளிவாக இருக்கும். அப்போ அதை ஃபுல்லாக வரி வரியாக படிக்கணும்.
இவங்க யார் அப்படின்னா டிகே சிதம்பரனார். இவங்கெல்லாம் வந்து இப்போ தாங்க சிலபஸில் வந்து சேர்த்துருக்காங்க. அதனால் இவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து 7th புக்கில் இருக்காங்க. சரிங்களா? குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லி யார், எந்த கவிஞர்னா டிகேசி சிதம்பரனார். இதில் வந்து நூல்வெளியிலேருந்து இவங்களை வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அது வரிசையாக வரி வரியாக படிங்க. ஏன்னா வரி வரியாக இல்லாமல் இந்த போல்டு பண்ணதை மட்டும் அவங்க கேட்கல, தனியாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம நூல் வழியாக வரி வரியாக படிக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, இருண்ட வீடு என்ற நூல். இது வந்து பாரதிதாசனை பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக பேசிக்காக வந்து கேட்குற கொஷின் தான். இது வந்து 11th நியூ புக்கில் இருக்குது. பாரதிதாசன் அப்படிங்கும் போது எல்லாமே இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 6thலேயும் இருப்பார், 7thலேயும் இருப்பார், 8thலேயும் இருப்பாங்க, 11th இருப்பாங்க. எல்லாமே ஒரு சேர நம்ம படிக்கணும். சரிங்களா? பாரதிதாசன், அதுக்கப்புறம் கண்ணதாசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர், அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கானோ டிகே சிதம்பரனார். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து டிகே சிதம்பரம் இந்த வட்டம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்ணதாசன், நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன் இவங்க எல்லாமே முதல்ல இருந்து இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே மேஜராக ஒரு தலைப்பு. அப்புறம் முடியரசன். ஏன்னா முடியரசனுமே பாரதிதாசன் பரம்பரையில் ஒருத்தவங்க தான். அப்போ அவங்க எல்லாமே ஒரு பேர். அவங்கள வந்து பொறுத்துகளை கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அவங்களோட நூலை கொடுத்துட்டு எது பொருந்தாத இணை, தவறான இணை அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அப்படி வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் கரெக்டாக வந்து கூடையே வந்து படிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாரதிதாசன் வந்து இருண்ட வீடு, இது வந்து 11th நியூ புக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளாரை பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. அறிக அறிவியல் எனும் அறிவியல் இதழை எழுதியவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். சரிங்களா? ஒப்புரவு நெறி அப்படின்ற டாப்பிக்லேருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புரவு நெறின்னு 7th நியூ புக்கில் இருக்குது. குன்றக்குடி அடிகளார் இங்கே வந்திங்கன்னா இதெல்லாம் ஒரு புது தலைப்பு தான். தவத்திரு குன்றக்குடிகளெல்லாம் டிகே சிதம்பரனார், அதுக்கப்புறம் ருத்ரகண்ணனார் இவங்களெல்லாம் வந்து இப்போ உள்ள தலைப்பு. இப்போ புது சிலபஸை மாறின பிறகு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு சேர வந்து பார்த்துக்கணும். இப்போ அறிவியல் அப்படிங்கிறது அவரோட இதழ். இதுவுமே நூல்வெளியில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாட்டு வரிங்கிறது அடுத்து வந்து நம்ம பார்ப்போம். அறநூல்களில் தான் பாட்டு வரி வரும். மித்தபடி இந்த நபர்களுக்கெல்லாம் நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா? அவங்கள பற்றி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க வந்து பாட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று ஒரு கொஷின் பார்த்தோம். ருத்ரகண்ணனார் அப்படிங்கிறவங்க, அவங்கள வந்து நம்ம பட்டினப்பாலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளவா கொடுத்துருக்க மாட்டாங்க புக்கில். அதனால அது பாட்டு வரி கேட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து பாவலேறு பெருஞ்சித்தனார் வந்து 2 பேரும் ஒரு பேர் சொன்னேன்ல, வீரமாமுனிவர், பாவலேறு பெருஞ்சித்தனார். இவங்க 2 பேருமே ஒரு சேர தான் படிக்கணும். சரிங்களா? எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 10th நியூ புக்கில் அந்த இதே நூல்வெளியிலிருந்து தான் டேரெக்டாக வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது 10th பேசிக்காக எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி ஞாயிறு. இவர் வந்து தேவனைய பாவனார். சரிங்களா? தமிழ் சொல்வளம் பார்த்திங்கன்னா இது 6th புக்லேயும் இருக்கும், 10th புக்லேயும் இருக்குது. ஆனால் இது வந்து தமிழ் சொல்வங்களம் அப்படிங்கிறது 6th புக்கில் கிடையாது, இது 10th புக்கில் இருக்கிறது. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனைய பாவனார். அதை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே வரி வரியாக நூல்வெளியில் படிச்சுக்கணும். இதில் வந்து ஓகேங்களா? இவரோட அடைமொழி என்ன, சிறப்பு பெயர் என்ன, எல்லாமே நம்ம ப்ளூ பிரிண்ட்லையுமே தெளிவாக கொடுத்துருப்போம். இப்போ திருக்குறள் தான் எல்லாருக்குமே திருக்குறள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா திருக்குறள் படிக்கிறது என்ன தான் 6th 12th வரையும் படித்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எப்பயுமே இருக்காது. அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா என்னன்னு தெரில. பேசிக்காக நம்ம திருக்குறள் எத்தனை வாட்டி படித்தாலுமே 6th எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, 6th 12th வரையும் படிக்கணும், 6th 12th வரையும் படிக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை படித்தா இப்படி வந்து இந்த மாதிரி மார்க் வரும் அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. சரிங்களா? 6th புக்கை வந்து படிங்க ஒரு கேள்வி வரும், 7th புக்கை படிங்க ஒரு கேள்வி வரும், 10th புக்கை படிங்க ஒரு கேள்வி வரும், மேஜராக 3 கேள்வி, அதுக்கப்புறம் 2 என்ன கேட்குறாங்க அந்த மாதிரி எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குரூப் 2ல் நடந்த கொஷினை வந்து பார்த்திங்கன்னா 6th நியூ புக்கிலேருந்து 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கிலேருந்து 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 9th கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா
இதில் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இது வேளாண் வேதம் சரிங்களா. வேளாண் வேதம் இது வந்து நம்ம அறநூல்கள்லேருந்து வந்தது. நாலடியார் இது வந்து நம்ம 6th நியூ புக்கில் இருக்குது சரிங்களா. அந்த நூல்வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு நான் 1 by 1 சொல்கிறேன். அடுத்து ஜியு போப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 8th ஓல்டு புக்கில், ஜியு போப்புங்கும்போது ஓல்டு புக்லேயே இருக்காங்க, நியூ புக்லேயே இருக்காங்க, ஒரு சேர தான் படிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப்புக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஜியு போப்பை பற்றி அவரோட தாயகத்துக்கு அவர் எப்போ சென்றார், அந்த ஆண்டுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவருக்கு வந்து எந்த மொழிக்கு பேராசிரியராக இருந்தாங்க அப்படிங்கிறத புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க டைரெக்டாக. ஓகேங்களா. அடுத்து கடல் கோள்களால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரிக்கண்டம் இது வந்து திராவிட மொழியில் இந்த மட்டும் இந்த 27/2025 ஓல்டு புக்கில் இந்த ஒரு லைன் வந்து அந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும், அதை கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து திராவிட மொழி. ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-8 எக்ஸாம் நடந்திருக்கு சிலபஸ் மாற்றினப்படி. அதில் வந்து ஒரு 99% வந்து திராவிட மொழிகளுக்கு புக்கு வந்து பார்த்திங்கன்னா புது புக்கில் இருந்தால் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ரேராக ஒரு கொஷின் மட்டும்தான் இந்த மாதிரி அவுட் சோர்ஸில் ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் ஆனால் மேஜராக வந்து 7 எக்ஸாம் நடந்திருக்கு. புது சிலபஸ் மாற்றினா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது புக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஜஸ்ட் இப்போ ரீட் பண்ணிக்கோங்க, இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. 9th ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்னொன்று வந்து 9th நியூ புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு அமைந்துள்ளதுன்னா கொன் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th நியூ புக்கில் இருக்குது சரிங்களா. 9th நியூ புக்கில் இந்த கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது புக்கு வந்து நம்ம 9th நியூ புக்கு திராவிட மொழி கூட நல்லா வரி வரியாக படிக்கணுங்கிறத நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது 3 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஓகேங்களா. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் காணப்படும் மொழி எது? தமிழ் சரிங்களா. இதுவுமே நம்ம புக்கில் தான் இருக்குது. டைரெக்டாக வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே படிக்கணும், வரி வரியாக படிக்கணும் திராவிட மொழி குடும்பம்க்கு. ஓகேங்களா. அடுத்து என்ன கொஷின்னா திருக்குறள் சரிங்களா. 10th நியூ புக்கில் மேஜராக எப்பயுமே நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்களேன் 10th புக்லேருந்து திருக்குறள் வராமல் இருக்காது, 6th புக்லேருந்து வராமல் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து 6th 10th இப்போ படிக்கிறவங்க 20 அதிகாரம் படிச்சிருப்பீங்க, அதை 10th புக்கில் இருக்கிறத படிங்க. 10th புக்கு ப்ளஸ் 6th புக்கில் இருக்கிறத படிங்க சரிங்களா. பண்ணெண்ணாம் பாடற்கிய என்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், அதாவது இது எடுத்துக்காட்டு ஓமையணி. இது வந்து பார்த்திங்கன்னா அணி ரிலேட்டடாக வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆனால் புக்கில் இருந்தால் வந்திருக்கு. ஓகேங்களா. கண்ணோட்டம் அப்படிங்கிறது எப்படினாலும் கொஷின் கேட்பாங்க, பொருள் கொடுத்து கேட்பாங்க, பாடல் வரி அந்த பாடலை மாற்றி மாற்றி கேட்பாங்க, சீரமைக்க சொல்லுவாங்க, எதுனாலும் கேட்பாங்க. எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா 5 மார்க்குங்கும் போது அது ஒரு பெரிய விஷயம் தான் திருக்குறளில். ஓகேங்களா. மினிமம் 5 சரிங்களா. சாரி மேக்ஸிமம் 5 தான், 5 தான், அதுக்கு மேலே கேட்டதில்லை. அதாவது இந்த இதில் யூனிட் 7ல். அதுக்கப்புறம் யூனிட் 6லையும் அவங்க கேட்பாங்க. ஆனால் திருக்குறள் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க. திருக்குறளில் மட்டுமே 10 கேள்வி வருது. ஆனால் அது எப்படி புரிதல் ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த புரிதல் தான் இல்லை. யூனிட் 6ல் வந்து நம்ம நிறைய அனலைஸ் பண்ணணும், அதுக்கானதெல்லாம் நம்ம அப்புறமாட்டி சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து மேஜராக 5 மார்க்குங்கிறத படிங்க திருக்குறள் நம்ம யூனிட் 7க்கு. 10th இதுவுமே நம்ம சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் தான் கண்ணோட்டம்ங்கிறது. சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே இது வரும் பாருங்கள். குறள் அடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சரியான சீரை வந்து அமைஞ்சிருக்குல்ல அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான். இது வந்து 7th நியூ புக் நான் சொன்னேன்ல 6th 7th 10thன்னு. அதே மாதிரி டைரெக்டாக அவை அஞ்சாமின் அப்படிங்கிற இடத்துல வந்து கற்ற சில சொல்லுவார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் நம்ம அந்த மாதிரி கூர்ந்து வந்து நுணுக்கமாக படிக்கணும். சில தலைப்புகளுக்காக நம்ம வந்து ஈஸியாக 6th 12th அப்படின்ட்டு படிச்சுட்டு போவோம். ஆனால் அது நுணுக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனக்கவுள் யானையால் யானையாதற்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விலங்கு, இதில் டேரெக்டாக அங்கே கேள்வியிலே இருக்குது யானை அப்படின்னு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கில் டேரெக்டாக கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது யானையா தற்று அப்படிங்கிறத ஒரு யானையை வந்து பிடிக்கணும்னா இன்னொரு யானையை வச்சு பிடிப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு செயலை செய்யும்போது இன்னொரு செயலை சேர்த்து செய்யணும். 7th நியூ புக்கில் இருந்தால் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈகையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஈகைங்கிறது நம்ம சிலபஸ் டாப்பிக்கில் வரதான் செய்யுது சரிங்களா. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சரியானதை வந்து அப்படியே வரிசைகரமாக அமைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா கொஞ்சம் குழப்பம். ஓகேங்களா.
இது வந்து 27/2025 கொஷின் தான். இதுவுமே 6th நியூ புக்கில் ஈகை அப்படிங்கிறதான். இப்போ மேஜராக உங்களுக்கே தெரியும் 6th கேட்டிருக்காங்க, 7th கேட்டிருக்காங்க, 10th கேட்டிருக்காங்க. 3-4 கேள்வி. ஓகேங்களா? அடுத்து வந்து எடுத்திங்கன்னா ஒழுக்கம், அதாவது இது வந்து 10th 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒழுக்கம் எழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதெல்லாம் டேரெக்டாக ஈஸியான கொஷின் தான். எந்த மாதிரி வேன் இருக்கா கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க, விடுபட்ட சீர் கேட்குறாங்க, அப்புறம் பொருளை சரியான சீருன்னு கேட்குறாங்க. இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா வரிசைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. இன்னொன்று அதோட பொருள் கேட்குறாங்க. இந்த மாதிரி அப்புறம் சில பேர் இதில் ஆப்போசிட் மாதிரி கேட்பாங்க, எதிர்ச்சொல் மாதிரி. அப்புறம் சில இதில் நம்ம நேற்று கூட பார்த்தோம், இன எழுத்தை வச்சு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக அந்த டைப்புக்காண்டி தான் கொஷின் வந்து எடுத்துகிட்டு வருது. நம்ம வந்து ஆல்ரெடி 2013-14 படித்த மாதிரி நம்ம படிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து 15 கேள்வி பார்த்தாச்சு. இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 4/8/2025 நடந்ததில் பொறையுடைமை, விருந்தோம்பல், ஈகை, அன்புடைமை இதே மாதிரி தான். திராவிட மொழி குடும்பம், அதுக்கப்புறம் திரிகடுகம், ஜி.பொ. வீரமாமுனிவர், பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், கண்ணதாசன், தாராபாரதி. அதில் கேட்காததில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அறநூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. திராவிட மொழியில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கொஷின் இருக்குது, அறநூல்களில் 1 தான் இருக்குது. மொத்தம் இங்கே 14 இருக்குது. ஓகேங்களா? 14 இது கவர் ஆகிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதியை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விரல் நுனி, அதாவது விரல் நுனினா அவங்களோட நூல் குறிப்பு. சரிங்களா? அந்த நூல்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 6th நியூ புக்கில் தான் இவரோடது இருக்குது. சரிங்களா? 6th நியூ புக்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7th புக்லேயும் இருக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே மேஜராக 6th நியூ புக்கிலேருந்து டேரெக்டாக கேட்டிருக்காங்க கொஷின். இது இந்த மாதிரி கொடுத்தாலும் எழுத தெரியணும். இதே இது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க டைப்பில் கொடுத்தாலும் எழுத தெரியணும். எப்படி கேட்டாலும் கொஷின் அனலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து விரல் நுனி அப்படிங்கிறதுல இவரோடது தான் உங்களுக்கே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கொஷின் கேட்குறாங்க, கண்ணதாசன் 7th புக்கில் இருக்கார், 10th புக்கில் இருக்கார். இவரோட இயற்பெயர் முத்தையா. சரிங்களா? டேரெக்டாக வந்து கொஷின் நூல்வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. குரூப் 4லையுமே கண்ணதாசனை பற்றி கேட்டிருக்காங்க இந்த நூல்வெளியிலேருந்து தான். அப்புறம் டி.கே.சி. சிதம்பரம், இதில் வந்து திருநெல்வேலி சீமையும் கவிகளும், இதில் வந்து 7th நியூ புக்கில் இவர் இருக்கார். சரிங்களா? வட்டத்தொட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா வட்டத்தொட்டினா என்னது, அவர் வட்டத்தொட்டி மாதிரி உட்காந்து ஒரு சேரில் வந்து பாடம் நடத்துவார், தமிழ் அந்த சொற்பொழிவு ஆற்றுவார்ல, அதுதான் டி.கே. சிதம்பரனார். இது 7th நியூ புக்கில் இவர் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வட்டம் இவர் 2 தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து திரிகடுகம்ங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பழைய புக்கில் தான் இருக்குது, புது புக்கில் கிடையாது. பாட்டு வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 3 பாட்டு இருக்கும். நூல்வழி ரொம்ப முக்கியம். சரிங்களா? மருந்து பொருட்களின் பெயர்களில் அமைந்த இரு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திரிகடுகம், ஏலாதி. இது வந்து பார்த்திங்கன்னா 7th ஓல்டு புக்லேயும் இருக்குது. அப்புறம் 10th வந்து ஆமாம், இது ஏலாதிங்கிறது வந்து 10th ஓல்டு புக்கில், ஆமாம் அதுவுமே ஓல்டு புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் ரெண்டுமே வந்து படிச்சுக்கணும். ஓல்டு புக்கு எது படிக்கணும், நியூ புக் எது படிக்கணுங்கிறது தெரிஞ்சு படிங்க. புது புக்கை மட்டுமே நம்பி போகாதீங்க. ஏன்னா ஒரு 2-3 கொஷினுக்கு தலைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் தான் வந்து அதோட கண்டென்ட் இருக்குது. ஸோ வந்து 15 மார்க்குக்கு 15க்கு 15 எடுக்கிறது உண்மையிலே ஈஸியானது தான். சரிங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யூனிட் 1 எடுத்துக்கோங்க. யூனிட் 1ல் உங்களால் 25க்கு 25 கஷ்டம். சரிங்களா? அதே மாதிரி யூனிட் 2லையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கலைச்சொல் அது வந்து அதுக்கு மேலே கன்ஃபியூஷனாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த யூனிட் 7ங்கிறது ஈஸியாக உங்கள் கையில் அப்படியே லட்டு மாதிரி என்னது உங்கள் கையிலே இருக்குது. உங்கள் கையிலே அதுக்கான சோர்ஸ் இருக்குது. நாங்கள் ப்ரூஃப் வீடியோ கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும், அதுதான் இப்போ முக்கியம். சரிங்களா? தெரியாத கொஷினை வந்து நம்ம விட்டுட்டு போகிறது தப்பு இல்லை. ஆனால் இதுக்கான ப்ரூஃபு நம்ம மெட்டீரியல் எல்லாமே கரெக்டாக நம்மகிட்ட 15 மார்க்குக்கு இருக்குன்னா அதை நம்ம விடுறது தப்பு தானே. ஸோ அதுக்காண்டி தான் திரும்ப சொல்கிறோம். 15 மார்க், இப்போ இது 15 மார்க்னால் அடுத்து நாங்கள் எது ஃபுல் மார்க் எந்த யூனிட்டில் படிக்கணுங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அடுத்து நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறோம். சரி, இப்போ திராவிட மொழி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது புக்கில் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, 3. சரிங்களா? இது வந்து நம்ம புக்கில் தான் வந்திருக்கு, நியூ புக்கிலேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி புது புக்கில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பிற மொழியோட தாக்கம் கம்மியாக இருக்குன்னா தமிழ் தான். சரிங்களா? ஏன்னா தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கலப்பில்லாத மொழியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, அதே தான் 3 கொஷின் கேட்டிருக்காங்கன்னால 3ங்கிற எண்ணு பெயர் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளில்
தெலுங்கில் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. மூடுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. இது எங்கேனாலும் வரும், எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் வரி வரியாக ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து குடும்ப விளக்கு பாரதிதாசனை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது குடும்ப உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா அன்பு அப்படிங்கிற நூலில் பிணைஞ்சி உணர்த்து அது டேரெக்டாக வந்து கொஸ்டின் அதிலே குடும்பம்னு வந்தனால குடும்ப விளக்குன்னு நம்ம ஈஸியாக வந்து 9th நியூ புக்கில் இருக்குது, ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து தேம்பாவணி, இங்கே வீரமாமுனிவரும் ஜி போப்பும் சேர்த்து கேட்டிருக்காங்க. சில நேரம் நான் லக்குக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம், தேவனைய பாவனர் பாவலர் பெருஞ்சித்தனா வீரமாமுனிவர் ஜி போப் வேல் நாச்சியார் காகிதம் இல்லைத்து அப்படின்ற மாதிரி பேராக 2 பேர் பேராக சொல்லியிருந்தோம். ஏன் பேர்னா வீரமாமுனிவர் ஜி போப்பும் வந்து அவங்க அயல்நாட்டை சார்ந்தவங்க, ப்ளஸ் வந்து அவங்க ஒரு கிறிஸ்டின்ஸு, அவங்க தமிழ் மேலே பற்று கொண்டிருந்தாங்க. அதனால அவங்கள வந்து பேருன்னு சொல்கிறோம். தமிழுக்கு பங்களிப்பு முக்கியமானவங்க தேவனைய பாவனர் நம்ம பெருஞ்சித்தனார். சரிங்களா, அதனால் பேருன்னு சொல்கிறோம். அதுலேருந்து கொஷின் கேட்காம இருக்க முடியாது. அதனால தான் நம்ம பேருன்னு சொல்லுவோம். சில நேரம் 2 பேர்லேயுமே ஒன்றா கேட்டுருவாங்க, தேவனைய பாவனை பெருஞ்சித்தனார். அப்படி தான் படிக்கணும். சரிங்களா. தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு வீரமாமுனிவர் வந்து எத்தனாம் நூற்றாண்டில் தேம்பாவணி எழுதினார்னா 17ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. இது வந்து 10th நியூ புக்கில் இருக்குது. டேரெக்டாக கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜி போப்பு பிறந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். பிறந்த ஆண்டு வந்து ரொம்ப முக்கியம் ஜி போப்புக்கு. ஏன்னா ஜி போப்புக்கு அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ பிறந்த ஆண்டில் கேட்டாங்க 1820. இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஏப்ரல் 24 பிறந்திருப்பாங்க. சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 6th புக்கு திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். பொருளை கண்டறிக இது ஒரு டைப்பு. பொருளை கண்டறிக என்புங்கிறதுக்கு எலும்புங்கிறது. இது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th நியூ புக்கில் அன்புடைமை நம்ம இந்த வட்டம் கூட குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா. என்புனா எனது எலும்புன்னு இருக்குது. அப்போ பொருள் ஒன்றா இது ஒரு டைப்பாக. அடுத்து வந்து பாருங்கள் 6th புக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை உவமையணி. சரிங்களா. ஏன்னா போலன்னு வந்தனால உவமையணி. இது 9th புக்கில் என்ன தலைப்புலேருந்து கேட்டிருக்காங்க, பொறையுடைமை அப்படின்றதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம சிலபஸ்லேருந்து டாப்பிக்கில் கவர் ஆகிறது தான். ஓகேங்களா. டேரெக்டாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு டைப். அணியை பற்றி ஒரு டைப் கேட்குறாங்க, பொருளை பற்றி ஒரு டைப் கேட்குறாங்க. 2 டைப்பு. அடுத்து வந்து பாருங்கள் விடுபட்ட சீர் ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு விடுபட்டது வந்து கேட்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 6thலேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில். இது ஒரு டைப்பு. சரிங்களா. 3 டைப்பாக. அடுத்து வந்து பாருங்கள் இதே மாதிரி தான் சீர் பிரிக்கப்பட்ட குறள். அந்த குறிய அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சேர்த்து சொன்னால் அது அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். தனியாக பிரித்து நிறுத்தி அதுக்காண்டி தான் நிறுத்தற்குறியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், எந்த இடத்துல எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா. அது மாதிரி பிரித்து எழுதுறதுக்கு, ஏன்னா பொருள் வேறு மாதிரி மாறிடக்கூடாதுல்ல. அதனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சீரை வந்து பிரித்து எழுதுறது. இது வந்து 6th நியூ புக்கில் ஈகைங்கிற தலைப்பு கீழே கேட்டிருக்காங்க. சரிங்களா. மொத்தம் எப்படி டைப் கேட்குறாங்க பாருங்கள். சீர் பிரிக்கிறது, விடுபட்ட எழுத்து, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அணி, பொருள். ஓகேங்களா. 4 டைப்பாக. அடுத்து வந்து பாருங்கள் 5வது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பாடு. ஓகேங்களா. நம்ம வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம் நேர் தேமா நிறைநேர் புளிமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் லாஸ்ட் வந்து நிறைன்னு வந்தால் மலர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறை மலர் காசு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. நேர் வந்தால் காசு அந்த மாதிரிலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் லாஸ்ட் அறம். இதில் வந்து இந்த குறில் நடில் ஒற்று அதெல்லாம் வந்து படித்து அந்த வாய்ப்பாடு ஏன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க. இது ஒரு மாடல் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 5 கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா புக்கிலேருந்து தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சால் மட்டும்தான் படிக்க முடியும். இது எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா 6th நியூ புக்கிலேருந்து வந்திருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏனெனில், ஆனால், அதனால், அதற்கு அதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் இருக்காங்கல்ல, அவங்களோட இது உயர்கல்வி திட்டத்தை வந்து எப்போ என்ன அழைக்கிறாங்கன்னா புதுமை பெண் திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் தான். சரிங்களா. திட்டத்திலேருந்து கேட்குறாங்க. இது நம்ம திருக்குறளை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து அவுட் சோர்ஸ் தான். சரிங்களா. மூவாளூர் ராமாமிர்தமத்தோட அந்த திட்டத்தை வந்து உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை வந்து புதுமை பெண் திட்டம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த திட்டத்தை அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்கள்ல, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து கரண்ட் அஃபேரில் வந்து வந்திருக்கு. ஏன் மூவாளூர் ராமாமிர்தம் கேட்டிருக்காங்க அப்படின்னா பெண்களை பற்றி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கூட கேட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சம்திங். இது வந்து வெளியே தான் போயிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்
பார்த்துருக்கோம். ஓவராலாக நம்ம வந்து குரூப் 2ல எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, திருக்குறளில் எந்த மாதிரி வேலை. இப்போ இது வரைக்கும் நீங்கள் எப்படி 6th மற்றெல்லாம் ஓகே நார்மலாக படிச்சிருப்பீங்க. ஆனால் திருக்குறள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் அப்படியே வரி வரி விடாமல் படிப்பீங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த டைப்பில் கொஷின் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அடுத்த தடவை இப்படி வந்து மேனேஜ் பண்ணி படிப்பீங்க. ஈஸியாக வந்து கொஷின் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம அதான் பார்த்துருக்கோம். திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஷின் கேட்குறாங்க, அறநூலில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, ஓவராலாக நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நான் அடுத்த பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்துகிட்டு வருவேன்னா, அடுத்த குரூப் 2ல் வந்து எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 70 நாள் ஸ்டடி பிளான் வேணுமா வேண்டாமாங்கிறத, குரூப் 2க்கு எத்தனை பேர் படிக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஆதரவை பொறுத்து நம்மளுக்கு 70 நாளுக்கு பிளான் வந்து நம்ம எப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு படிச்சுட்ருக்கவங்களும் படிங்க. குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, அது நான் நேற்றே சொன்னேன். டெப்த்தாக வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினோட தரம் இன்னும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். குரூப் 4 அப்படின்னா கொஞ்சம் புக்கிலேருந்து வரும். ஆனால் இந்த வட்டம் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்க. அதுக்காண்டி எல்லா வட்டமும் கஷ்டமாக கேட்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? இந்த வட்டம் கொஞ்சம் ஈஸியாக கேட்கலாம். ஏன்னா ஆட்சி வேறு மாறி இருக்குது. அதனால் பயப்படாமல் உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர். எல்லாருமே நல்லா படிங்க. ஓகேங்களா? ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப வெயில் வேறு ஓவராக இருக்குது. எல்லாருமே டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து படிக்கவும் செய்யுங்க. ஏன்னா எல்லாம் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியும். எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.